நாம் தமிழர்கள் வந்து கேட்டீங்கன்னா கட்சியோட வளர்ச்சி தான் முதல்ல அவங்க பாக்குறாங்க. ஒரு கட்சியை விட்டு விலகி வந்து இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா அந்த வரக்கூடிய யாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில சேர மாட்டாங்களே, ஏன் சேர மாட்டாங்க? ராணுவ ஒழுக்கத்தோட இருக்குதுன்றானே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒழுக்கம் கட்டணம்லாம் இங்க உள்ள ஒரு லேடு கேக்குறீங்க. நான் பாக்குற பாருன்னு சொல்றேன். அப்படின்னு தான் இந்நேரம் உள்ள விட்டுருப்பாருன்றேன். கேட்ட திறந்து விட்டுருந்தாலும் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கழுதை, குதிரை, எருமை, பண்ணி எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு. பாஜகவுக்கு இன்னைக்கு அதிகமான உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2024 தெரிஞ்சிடும். சார், அவங்க வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கையை தாண்டி அவங்க வெற்றி வாய்ப்பை 2024 பாத்துறோம். நாம் தமிழருடைய வந்து வளர்ச்சியை நம்ம பார்ப்போம். நிச்சயமா சொல்றேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதிமுக வாக்கு இருக்கு. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு புள்ள வந்து பாத்தீங்கன்னா நீ ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் ஒரு ஓட்டு வரும்ன்றீங்களா? வீட்டுக்கு ஒரு ஓட்டு சீமான் நாம் தமிழ். இது வந்து 2024 இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிவா 2026 கன்ஃபார்மா இருக்கும். 2 ஓட்டு வாங்கினா முடிஞ்சிச்சு உங்க கதை. மொத்தமா பொட்டி பட்டிகளும் அந்த திராவிட இயக்கங்கள் வந்து கட்டிக்க வேண்டியதுதான். திராவிட கட்சிகளை விமர்சிப்பதால சீமான் அவர்களுக்கு ஓட்டு வருதா, இல்ல தமிழ் உணர்வுனால? நீங்க இப்படி நீங்க எடுக்க வேண்டியது சார். திமுக கூட்டணி கட்சிலாம் எப்படி சார் பிச்சை எடுக்கிற நிலைமையில தானே இருக்கு. ஒரு சீட்டு 2 சீட்டு சார். அதை எப்படி சார்? அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அது திமுக வரட்டும் அல்ல அதிமுக வரட்டும். இலகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சக்தி. இன்றைக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், பல அரசியல்வாதிகள் வந்து சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து இப்போதைய வளர்ச்சி வந்து இது அப்படியே தான் இருக்கும், இதுக்கு மேல வந்து வளர்ச்சி வராது, இவ்வளவுதான் அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது 1% 1.5% இருக்கும்போதே பேசின பேச்சு தான் இது. இப்போ 7.5% பேசுறாங்க. அடுத்து 20% ஆனாலும் இது பேசுவாங்க. பேசுறவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு என்ன கணக்கு இருக்கு? என்ன ஆய்வு இருக்கு? இல்ல, அவங்க சொல்றாங்க சார், இப்ப பிற கட்சிகள் வந்து குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை தனியா இருந்து வாங்கும், அதற்கு மேல வந்து யாரோடையாவது கூட்டணி வச்சா மட்டும்தான் அவங்களுடைய அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும் அப்படின்றாங்க. கட்சி வந்து இந்த வருஷம் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த வளர்ச்சி, 20 ஆண்டுகளுக்குள்ள இந்த வளர்ச்சின்ற ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நோக்கி போறாங்க. ஒரு சிலருக்கு வந்து கேட்டீங்கன்னா எப்படியாவது ஆட்சியை மட்டும் பிடிக்கணும், எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுன்றது இலக்கு இருக்கும். 2 விதமான இலக்கு ஒரு கட்சிக்கு வந்து. நான் நாம் தமிழருக்கு சொல்றேன், பொதுவாக ஒரு கட்சிக்கு கேட்டால் இதுக்குள்ள நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு இலக்கு இருக்கு. சரியா? இல்லை, இந்த கட்சியோட வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல இந்த இலக்கு அடையணும், இந்த வருஷத்துல இந்த இலக்கு அடையணும் சொல்லி ஒரு லிமிட் பீரியட் இருக்கு. ஆமா, இது வந்து நான் பொதுவாக ஒரு கட்சி. அப்போ நாம் தமிழர்கள் வந்து கேட்டீங்கன்னா கட்சியோட வளர்ச்சி தான் முதல்ல அவங்க பாக்குறாங்க. ஆட்சியை பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு குறுக்கு வழியிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த வகையிலாவது கூட்டணி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி வந்து ஆட்சியில் வந்து உட்காரணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் இருக்கலாம். இப்போ எனக்கு கூட ஒரு காலத்தில் நான் சொல்றேன், எனக்கு கேட்டால் எப்படியாவது வந்து நாம் தமிழர் வந்து ஆட்சியில் வந்து உட்காரணும், அந்த பதவியில் வந்து உட்காரணும், அதிகாரத்தில் வந்து உட்காரணும். பதவின்றது ஒரு அதிகாரத்தில் உட்காரன்றது என்ன இருந்தது தான். ஆனால் வந்து அவங்க வந்து கட்சியோட வளர்ச்சியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதில் இவங்களுக்கு என்ன இப்போ நெருடல், இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து பொதுவாகவே அரசியல் பார்வையாளர்கள் சிலர் பேசுறதையும் நான் பார்க்குறேன். அவங்க யாரும் குறிப்பிட்டு நான் பேச விரும்பல. சில அரசியல் கட்சி தலைவர்களும் அவ்வளோதான் இனின்னு சொல்றாங்க இல்லையா? அது எதுக்காகன்னு கேட்குறேன். எதுக்காக அந்த பேச்சு எதுக்காக வரணும்? சரி, இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனிச்சு இருக்கும்போது ஒரு கட்சியால வந்து குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வரைக்கும் தான் வாங்க முடியும். அது அந்த கட்டத்துல தான் இப்ப சீமான் இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி இருக்குது. இனிமே வந்து அவங்க கூட்டணி வச்சா மட்டும்தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும். நல்லா ஒரு விஷயம் புரியும். 100% 100% வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சதவீதம் வந்து இவங்க அடைகிறாங்க. இல்லை, இப்படி விட்டுருங்க, சதவீதத்தை விட்டுருங்க. இத்தனை லட்சம் வாக்குகள் வாங்குறாங்கன்னு இப்போ எல்லாருக்குமே இப்போ அதிமுக வரட்டும் திமுக வரட்டும் எல்லாருக்குமே 1 கோடி உறுப்பினர்கள் சொல்றாங்க. சரிங்களா? அந்த 1 கோடி உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்களிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அப்படி வாக்களிக்கிறதாவே வச்சுக்கோமே. இருங்க, நான் சொல்றேன், உறுப்பினர்கள் அத்தனை பேருமே வாக்களிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னு கேட்குறேன், நான் சொன்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து அதெல்லாம் அந்த காலம் நீங்கள் மலையடிச்சு அதெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வாக்கு இருக்கு. அது அதிமுக இருக்கலாம், அந்த வீட்டில் இருக்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதிமுக வாக்கு இருக்கலாம், திமுக இருக்கலாம், இல்லை அதிமுக இருக்கலாம். சரிங்களா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு புள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு? நாம் தமிழுக்கு. இது சத்தியமான உண்மை. உங்களுக்கு ஏற்றுக்கிறது கஷ்டமா இருக்கும், கசப்பா இருக்கும். ஏன்னா சீமானுடைய வளர்ச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே, உங்களுக்கு சொல்ல இந்த அரசியல் நிபுணர்கள் என்ன நம்ம வந்து சொல்ல, பத்திரிகையாளர்கள் நம்ம சொல்ல வேண்டாம், அரசியல் நிபுணர்கள், அரசியல் பார்வையாளர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீனியஸ். அவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு இவ்வளவுதான், அவருக்கு அவ்வளவுதான். நான் சொல்றேன்னு கேட்டா வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்குறாரு சீமான். இல்ல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு. இல்ல, நீங்க சொல்றது பார்க்கும்போது இப்ப அந்த காலங்கள்ல ஒருத்தர் கட்சியில இருந்தாருன்னா அந்த குடும்பமே அந்த கட்சிக்கு ஓட்டு போடும். இன்னைக்கு அப்படி இல்லை. அதுதான் சொல்றேன், பரம்பரை திமுக பரம்பரை அதிமுக இருக்கிறானா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? வீட்டுகள்ல பெரிய பெரிய பரம்பரையா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க 4 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் நாங்க ஓட்டு போடுவோம், இல்ல அதிமுக தான் ஓட்டு போடுவோம்னா அந்த காலம் மலையரிச்சு அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா சீமான நம்புறேன், நாம் தமிழர் நம்புறேன்.
இது உண்மை. இது நீங்க ஏத்துக்கிறீங்க நான் அடிச்சு சொல்றேன். வீட்டுக்கு ஒரு ஓட்டு இல்ல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வந்து பார்த்தா அந்த இலக்கை நோக்கி நகருதுன்ற நானு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு வந்து பார்த்தா போட தயாராயிட்டாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் வரும் சார் வீட்டுக்கு ஒரு ஓட்டு. நாம் தமிழர் மேல உள்ள நம்பிக்கை. இல்ல, எதை வச்சு வீட்டுக்கு ஒரு ஓட்டு? என்ன வேணா பணம் கொடுங்க, பிரியாணி கொடுங்க, நான் வீட்டுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் மொத்தமா கொடுத்துருங்க, ஒரு வருஷத்துக்கு கூட தேவையான கொடுத்துருங்க, இல்ல 5 வருஷத்துக்கு தேவையான மளிகை சாமான் வீட்டுக்கு கொடுத்துருங்க, சாப்பாடு கொடுத்துருங்க, இலவசம் எல்லாம் இலவசமா வந்து என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் நீங்க கொடுங்க. ஆனாலும் ஒரு ஓட்டு வரும்ன்றீங்களா? வீட்டுக்கு ஒரு ஓட்டு சீமான் நாம் தமிழர். இது வந்து இந்த 2024 இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிவாகும். 2026 கன்ஃபார்மா இருக்கும். 2 ஓட்டு வாங்கினா முடிஞ்சிச்சு உங்க கதை. மொத்தமா பொட்டி பட்டிகளாம் அந்த திராவிட இயக்கங்கள் வந்து கட்டிக்க வேண்டியதுதான். நிஜமா சொல்றேன். ஓட்ட முடிச்சோட இருக்க வேண்டியதுதான். நடக்கும் சார், நடக்கும் சார். உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இப்போ பரவலா சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க, நான் பாக்குறேன், நான் யாரையும் குறிப்பிட்டு நான் காயப்படுத்த விரும்பல. சில பேர் சொல்றாங்க அவர்கிட்ட பணபலம் இல்லை, அவருக்கு அஜெண்டா என்ன, வெறும் இலங்கை தமிழர் பிரச்சனை மட்டும் தான் அஜெண்டா கிடையாது. இங்க நீங்க தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தமும் அந்த கோட்பாடுகளும் என்ன அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து வாக்குகளா மாறுது. தமிழை நேசிக்கணும், தமிழர்களை அதாவது தமிழ் இனத்தை நேசிக்கக்கூடியவங்க அத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் விரும்புறாங்கன்றது உண்மை, சத்தியம். அடுத்தடுத்த நிலையில தான் தெரியும். இப்ப நீங்க எல்லாரும் என்ன ஒரு குறுகிய பாடம் இருக்குன்னா, சீச்சி இந்த பழம் பிடிக்கும், கூட்டணிக்காக எதிர்பார்த்துட்டு கூட்டணிக்கு சீமான் வரல, நம்ம தலைமையை ஏத்துக்கல, இந்த சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு சொல்ற அந்த கதவு தான் இது. அப்படிதான் அதனால சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க யாரு ஜோதிடமா சொல்றீங்க, ஆருடமா சொல்றீங்க, இவருக்கு இதுக்கு மேல 30 லட்சம் வாக்குகள் எப்படி வந்துச்சு? வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கி இவரு சினிமால இயக்குனர், சினிமால நல்லா வசனம் எழுதினாரு, இல்ல சினிமால பெரிய இயக்குனரா இல்ல நடிச்சாரு, இல்ல அப்படியே வந்து வாக்குகள். அப்படி இல்லை. தமிழ் உணர்வு, அந்த உணர்வு அடிப்படையில் விழுறதுதான் அந்த ஓட்டு. அதனாலதான் திரும்ப நான் சொல்றேன்னு கேட்டேன்னா, நீங்க வந்து குடும்பத்துல ஒரு ஓட்டு விழும், அந்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா உறுதியாகும். காலமா வந்து திராவிட கட்சிகளை விமர்சிப்பதால சீமான் அவர்களுக்கு ஓட்டு வருதா, இல்ல தமிழ் உணர்வுனால? நீங்க இப்படி நீங்க எடுக்க வேண்டியது சார். இங்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது உணர்வு ரீதியான வாக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு வந்து வாக்கு போட்டாங்க, அது வந்து உணர்வு அடிப்படையில் ஓட்டு போடவே இல்லை. உணர்வு அடிப்படையில் ஓட்டு போட்டா ஏன் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினா? ஏன் எதுக்கு கொடுக்குற பணம்? பணம் கொடுத்துதான் ஓட்டுன்ற நிலைமை ஆயிடுச்சு இல்ல சார். வேட்பாளரை எப்படி நிறுத்துறாங்க? பண அடிப்படையிலே, சாதி அடிப்படையில் நிறுத்துறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் 2வது அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குது பாருங்க. வேணா இந்த கேண்டிடேட் லிஸ்ட் வரட்டும் சார், கேண்டிடேட் லிஸ்ட் வரட்டும். இதை உடைச்சவங்க ஓரளவுக்கு ஜெயலலிதா உடைச்சாங்க, ஏழைக்கு பழையங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் திராவிட இயக்கங்கள் முழுக்க 2 கட்சிகளுமே இப்போ வேட்பாளர் லிஸ்ட் வரட்டும் சார், 40 80 லிஸ்ட் வரட்டும். அதில் பாருங்க எந்தெந்த தொகுதியில எந்தெந்த சாதியை நிக்க வைக்கிறாங்கன்னு தெரியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா யார் பணபலம் இல்லவோ அவன் தான் நிற்பான். அதுவும் எம்பி தேர்தல் வேற இது இல்லையா? அப்போ இங்கே பாருங்க, நீங்க இங்க யாரும் நிறுத்துறாங்கன்னு பாருங்க. அதனாலதான் திரும்ப சொல்றேன்னு கேட்டா, நீங்க இது வந்து ஒரு இது இப்போ இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, இவங்க வந்து கட்சியோட வளர்ச்சியை பாக்குறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னா என்னைக்கும் இவங்க வந்து கூட்டணி வச்சுட்டு குறுகிய காலத்துல வந்துட்டு இருக்கலாமே. இல்ல, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தான் உறுப்பினர் சேர்க்கையை நோக்கி இலக்கு? நீங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க? இப்ப 2024 26 வந்து குறிப்பிட்ட இலக்கு அடைஞ்சிருவாங்கன்ற, அதுக்கப்புறம் இவர் தலைமையில வருவாங்கன்ற. இப்ப எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க? கூட்டணிக்கு தானே கூப்பிடுறாங்க. இவர் தலைமையில வந்து பின்னாடி வந்து அணிவகுக்கலாம், இயக்கங்கள் வரலாம், சேர்த்துப்பாங்களா? அது அவங்கதான் முடிவு பண்ண, நம்மளா முடிவு பண்ண முடியும். ஆனா நான் சொல்றது கேட்டா, சீமான் தலைமையை ஏத்துக்கிற அந்த கட்சிகள் வந்து ஒருவேளை வந்து கூட்டணிக்காக வரலாம். அப்ப அவங்க முடிவு பண்ணுவாங்க. நாம் தமிழர் அந்த இடத்துல அதிகாரத்துல வரவங்க யார் சார்? முடிவு பண்ற அதிகாரம் இப்ப யார்கிட்ட இருக்கு சார்? இப்ப இவரே போறாரு 2 சீட்டு, இப்ப 2 சீட்டு கதறிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அதுல கூட்டணி இருக்கிறவங்க எத்தனை கிடைச்சாலும் நீங்க நினைக்கிறீங்க? ஆள் தலா 2 சீட்டு. அங்க முதலாளி எதமா யாரு? திமுக தான். இந்த சைடுல ஸ்டாலின் இருப்பாரு, அந்த சைடுல எடப்பாடி இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து எம்பி சீட் வருமோ, இப்ப காயத்ரி ரகுராம் போயிட்டாங்க, ஒரு எம்பி கிடைக்கலாம். இப்பயே முடிவு பண்ணிட்டீங்க? இருக்கலாம். ஆமா, அது வந்து அதிமுக காலகாலமா இருந்த ராயபுரம் மனோ ஏடிஎம்கே ஒரு சீட்டு இருக்கலாம். சரிங்க, இன்னொரு சந்தேகம் சார். அதாவது இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும், இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல பிற கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கட்சியை விட்டு விலகி வந்து இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா அந்த வரக்கூடிய யாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில சேர மாட்டாங்களே, ஏன் சேர மாட்டாங்க? அங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம விஜயகாந்த் பேசிதான் நம்ம ஆகணும். அப்படிங்களா? அவரோட சேர்த்தாரு. யாராவது விசுவாசமா இருந்தாங்களான்னு கேட்குறேன். யாரும் விசுவாசமா இல்லை. சரிங்களா? அவங்களுடைய இது சொன்னது ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நம்ம ஞாபகம் இல்லை சரியா, நம்ம பேசணும். ஒரு தடவை காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும், கரியும் சோறும் கலந்து வச்சாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் நீ உட்கார வச்சாலும் மாறாத ஐயா மாறாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மனமும் குணமும் மாறாது.
நான் சொல்ல என்ன சொன்னது புரியுது அவங்களுக்கு? அது ஒரு பாடல் அது, சரிங்களா? காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் நீ உட்கார மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. இவனுங்களை எல்லாரும் கூட்டினது இங்க நாம் தமிழை விட்டா இங்க இன்னும் குழப்பம் தான் ஜாஸ்தி ஆகும். கரெக்டா இருக்கிறார், தெளிவா இருக்கிறாரு சீமான். இந்த மாற்று கட்சியில் இருக்கிற அண்ணா திமுக இல்ல திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு பணத்தையோ ஒரு நிதி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு ஒரு சீட்டை கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். தேவையற்ற உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகி கலகமாகி அந்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒற்றுமையின்மையை வந்து கட்சியோட அடித்தளத்துக்கு வேட்டு வைப்பாங்க. அதனால தான் அவர் வந்து சேர்க்காம இருக்கிறாரு. இவங்கெல்லாம் கேட்கலாம், ஒருவேளை சேர்றது கூட கேட்கலாம், நாம் தமிழ் நான் வந்து இணையரன் கூட கேட்கலாம், அவரும் சேர்க்காம இருக்கிறாரு. அதுதான் உண்மை. விஜயகாந்த் சேர்த்தாரு, என்ன ஆச்சு? பண்டுட்டி ராமச்சந்திரன் இப்ப எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? மூத்த தலைவர் தானே அவரு. கூப்பா கிருஷ்ணன் இப்ப எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? இவங்கெல்லாம் அப்படிதான் சார். இது என்ன வந்து பாரதிய ஜனதா கட்சி மாதிரியா? யாராவது வந்தாலும் யார் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு என்ன சொன்னா இங்க எப்படி சர்ச்சில் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி, இல்ல இங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணிட்டு கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு. நாம் தமிழர் வந்து ஒரு கொள்கையில ஒரு வந்து பாத்தீங்கன்னா உணர்வு அடிப்படையில இயங்குற ஒரு கட்சி சார். இன்னைக்கு பாஜகவுக்கு இன்னைக்கு அதிகமான உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு அவ்வளவு தீவிரமா வேலை செய்ய. அதுதான் சார், அது இந்த தேர்தல் தெரிஞ்சிடும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2024 தெரிஞ்சிடும். 24 தெரிஞ்சிடும். கணிசமான வாக்கு கூட வாங்கிட்டோம் சார். அதனால என்ன பிரயோஜனம் ஆக போகுது? 2026 அவங்க வெற்றி வாய்ப்பை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கையை தாண்டி அவங்க வெற்றி அதை பார்த்துருவோம். 2024 பார்த்துருவோம். நாம் தமிழருடைய வந்து வளர்ச்சியை நம்ம பார்ப்போன்ற நான் நிச்சயமா சொல்றேன். இது வேற சார். இது சொல்லலாம் திரும்ப இது ஒரு சீன்ல கூட பிரகாஷ் ராஜ் சொல்றாரு, அவன் வேற மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. இது ஒரு சீன்ல சொல்றாரு, அவன் வேற மாதிரி, இவன் இல்ல வேற மாதிரி இருந்தான்னு சொல்றான்ல, அதுதான் நாம் தமிழர் சீமான். இவன் வேற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்க எல்லாரையும் நீங்க இருக்கிற கட்சியெல்லாம் 1-2 கட்சியெல்லாம் சேர்த்துட்டு வேல்முருகன் மாதிரி இல்ல அண்ணாமலை மாதிரி இப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. மற்ற கட்சிகள் மாதிரி நீங்க எடுத்துக்க முடியாது. நாம் தமிழர் அவங்களுடைய இலக்குல, அவங்களுடைய கொள்கையில, அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு அடிப்படையில அவங்களுடைய வந்து இணைப்பு எதுவுமே இருக்கு. உறுப்பினர் சேர்க்கறதுல ஏதாவது வந்து தொய்வு இருக்கா? இல்ல, உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டே போய் கடைசியில வந்து ஒரு கட்டத்துல நம்ம கூட கூட்டணி வர அளவுக்கு நம்ம பெரிய கட்சியை வளர்ந்தோம். அதுதான் இலக்கு, அதுதான் டார்கெட், அதான் இலக்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது முடிவெடுக்கிற இடத்துல இவர் வரணும் சார். யாருக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லி முடிவு எடுக்கிற இடத்துல, பிச்சை எடுக்கிற இடத்துல இருக்கணும். ஒரு சீட்டு 2 சீட்டு இருக்கும். நான் கேட்கறேன், இப்படி இப்படிதான் பேச வைக்கிறீங்க நீங்க. இல்ல, எப்படி கூட்டணி நீங்க சேர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு 4 சீட்டு கொடுக்குறாங்க. இப்ப இருக்கிற கட்சியெல்லாம் திமுக கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் எப்படி சார் பிச்சை எடுக்கிற நிலைமையில தானே இருக்கு? ஒரு சீட்டு 2 சீட்டு சார், அதை எப்படி சார்? ஆமா சார், ஆமா சார். அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அது திமுக வரட்டும் அல்ல அண்ணா திமுக வரட்டும், என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு தனியா ஒரு கட்சி? எதுக்கு உங்களுக்கு கொள்கை? நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க சார், அந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னொரு கட்சியோட சேர்ந்துட்டு ஒரு எஜமானம் தோரணையில இருக்கிற ஒரு கட்சிகிட்ட போயிட்டு ஒரு சீட்டு 2 சீட்டு இருக்கா. அப்புறம் உங்களுடைய இலக்கு என்ன? அவங்களுடைய ஆட்சியில் எந்த குறையாரும் நீங்க கேட்க முடியுதா? நான் கேட்கறேன், ஏதாவது ஆட்சியில் இருக்கிற எந்த குறையாவது நீங்க கேட்க முடியுதா? திமுக வந்து நீங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் கேட்கறேன். நாளைக்கு அண்ணா திமுக அதே நிலம் தானே, ஏற்கனவே இருந்தது தானே. அவங்க ஆட்சியில் இருக்க எந்த குறையும் நீங்க கேட்க முடியாது. அப்புறம் எதுக்கு தனியா ஒரு கட்சி சேர்த்து விட்டு போயிட வேண்டியதானே கேட்கறேன். இப்போ மதிமுக பிரமாதமா சேர்த்து விட்டுடலாம், ஒரே ஒரு எம்பி தான் தேவை, எப்படி மறுக்க போறது இல்லை. மதிமுக சேர்த்து ஏடிஎம்கே இது டிஎம்கே சேர்த்து விட்டுலாமே. இல்ல, ஒரு எம்பிக்காவா கட்சி நடத்துறாரு. இவங்களுக்குலாம் எதுவும் கேட்டா கட்சின்ற பேர்ல தனியா ஒரு பக்கம் வந்து ஒரு வசூல் நடந்துட்டு தான் இருக்கு. கட்சிக்கு நிதின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியா வந்து மாவட்ட செயலாளர் அந்த செயலாளர் இந்த செயலர் போட்டு ஒரு பக்கம் வந்து கட்சி ஒரு தனி ஒரு கம்பெனி மாதிரி தானே சார் இருக்கு. எல்லாமே சின்ன லிமிடெட் கம்பெனி மாதிரி இருக்குது. நீங்களா பாருங்களேன், அதுல இருக்க எல்லா கட்சியும், திமுக கூட்டணி இருக்க எல்லா கட்சியும் இருக்கு, அண்ணா திமுக கூட்டணி இருக்க எல்லா கட்சியும் ஒரு லிமிடெட் கம்பெனி மாதிரி இருக்குது. ஆமா, அது பெரிய கார்பரேட் கம்பெனி. அது அங்க மொத்தம் ஹோல்சேல் எல்லாமே. எது திமுக அண்ணா திமுக வந்து ஹோல்சேல் கம்பெனி, இதெல்லாம் ரீட்டைல் கம்பெனிங்க. இல்ல, நாம் தமிழர் இந்த இடத்துல இதுல கொண்டு போய் நீங்க நாம் தமிழர் கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அசிங்க அவமானம் சார், நாம் தமிழர் கட்சிக்கு அசிங்க அவமானம். புரியுங்களா? இது ஒரு இயக்கம் சார். இது சார் அவங்க ஹோல்சேல் கடை, இவங்க ரீட்டைல் கடைன்றீங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழருக்கு நீங்க ஹோல்சேல் சேர்க்காத ரீட்டைலும் சேர்க்காதீங்க சார். இது ஒரு இயக்கம். இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது வியாபாரம் நடக்கிறதா இல்லை. நீங்க வியாபாரம் நீங்க நான் கேட்கறேன், நீங்க வியாபாரம் நடக்க வந்தா இந்நேரம் திறந்து விட்டுருப்பாரு கதவை, எல்லாம் வந்துருக்கோம் இந்நேரம், எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க இந்நேரம். இது வந்து ஏறக்குறைய வந்து எப்படி வந்து ஒரு தமிழ் தேசிய இயக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வடிவமைப்போட இருக்குதுன்றது நான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ராணுவ நடவடிக்கை மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இயங்கிட்டு இருந்தால் அந்த மாதிரியான இயக்கம் இருக்குது. அங்கே சீருடை இல்லை, ஆயுதம் இல்லை, மற்றபடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ ஒழுக்கத்தோடு இருக்குதுன்றது நான். நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா ஒழுக்கம் கட்டணம்லாம் தூக்கி உள்ள ஊர்லேன்னு கேட்குறீங்க. நீ கேட்கறதா தானே? சீமான் அதில் தயாராக இல்லை. நான் பார்க்குற பாருன்னு சொல்கிறேன். அப்படின்னு தான் இந்நேரம் உள்ள விட்டுருப்பாருன்றேன். கேட்டை திறந்து விட்டுருந்தாருன்னா எல்லாம் வந்துட்டு இருக்கோம், கழுதை குதிரை எருமை பண்ணி எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். யாருமே வர விரும்பல அப்படின்னு விரும்பல, விரும்புவாங்க. இவர் திறந்து விடலன்ற நான் கதவை. இவர் கதவை திறந்துட்டா வந்திருப்பாங்க சார். ஏன் நான் 2ஆம் கட்ட தலைவர்லாம் வரமாட்டாங்களா? நான் கேட்குறேன், சொல்லுங்க போலாம். நாம் தமிழர் கட்சியில் சேர்றதுக்கு ஒரு கௌரவமாக நினைச்சு வரவங்களாம் இருக்கிறாங்க.
இது அந்த கட்சியில் நம்ம இருந்தோம்னா ஒரு கௌரவம்னு சொல்லிட்டு, ஆனா இவர் விடாம இருக்கிறாரு. இவனுங்கெல்லாம் குறுநில மன்னர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. ஏற்கனவே இருக்கிற குறுநில மன்னர்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில விரட்டிட்டு தானே இருக்கிறாரு, நடந்து தானே இருக்கு. 1-2 பேர் வெளில போயிட்டாங்கல்ல, அப்படி சொல்ல வரேன் நான். தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில மற்ற கட்சிகளுக்கு உள்ள நீங்க நுழைச்சிங்கன்னா கேட்டா இங்க இருக்கிறதும் பாய்சன் ஆயிடும்ன்ற நான். இங்க உள்ள இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷத்தை ஏற்றிடுவானுங்க டோட்டலா. அதை சீமான் வந்து ரொம்ப துல்லியமா நுணுக்கமா வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா வந்து நான் கேட்டேன்னா கட்சியை கொண்டு போறாரு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இந்த 30 லட்சம் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்லாம் வந்து சேர்ந்தா வந்துச்சு. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் வளராது வளராதுன்னு சொல்லிட்டு தூக்கத்துல இந்த ஒரு படத்துல வந்து கவுண்டமணி படுத்துட்டு இருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா போர்வை எடுத்துட்டு ஊன்னு கத்துவார். அது மாதிரி என்ன கேட்டா நாம் தமிழர் கட்சி வளராது, நாம் தமிழர் கட்சி வளராது, நாம் தமிழர் கட்சி வளராது வளராது, இதே பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சில பேர். வளர்றதும் உனக்கு ஏன்டா அந்த கவலை, உனக்கு ஏன் அந்த கவலை? மக்கள் முடிவு பண்ண போறாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு உறுதி ஆகுது. 2024 வீட்டுக்கு ஒரு ஓட்டு, 2020 2 ஆச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு. திராவிட இயக்கங்களோட கதை முடிஞ்சிச்சு. அப்போ 2024 நாம் தமிழர் கட்சி இலக்கு அடைஞ்சிடும். 24 ஒரு ஓட்டு உறுதி ஆகும்ன்ற நான் என்னுடைய அனுமானத்தை சொல்றேன் சார், என்னுடைய பார்வையை நான் சொல்றேன். நான் மக்களோட மக்களா நான் இருக்கிறேன். 2026 2 ஓட்டு உறுதியாகும் ஒரு குடும்பத்துக்கு, சரிங்களா? அப்ப இவங்க கதை முடிஞ்சுன்ற நான். அப்ப அந்த இடத்துல முடிவெடுக்கிறது சீமான் வருவாரு. முடிவெடுக்கிறதுல யார் வந்து நீங்க கூட்டணியே கேட்டா கூட நீங்க கேட்டா நீங்க என்ன கேட்குறீங்க கேட்டா இந்த தலைவர் வரலையா அந்த தலைவர் வரலையான்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, அவர் வந்து இணையறாரு அவர் வந்து இணையறாருன்னு சொல்லிட்டு நான் கேட்குறீங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது கூட்டணி சொல்றேன் நான். கூட்டணிக்கே யாரை சேர்க்கறது சேர வேணான்ற முடிவு எடுக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட வரும்? சீமான்ட்ட வரும். எத்தனை எம்பி தொகுதி கொடுக்கலான்றது இவருக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் இவர்கிட்ட வரும். இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு கேளுங்க பாருங்கன்ற நான். அதிமுக சரி திமுக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 கொடுத்தா போதும். கமலஹாசன் நிலைமை என்ன சார் ஆச்சு? கமலஹாசன் நிலைமை இன்னைக்கு ஒரு சீட்டு, அது தென் சென்னையா இல்லை வந்து கோவை தெற்கா மேற்கா அப்படி போயிடுச்சு. கமலஹாசனுடைய இலக்கு முடிஞ்சிச்சுல்ல, ஒரே ஒரு ஓட்டில் முடிஞ்சிச்சுல்ல. வைகோ ஒரே ஒரு சீட்டில் முடிஞ்சிச்சுல்ல. பிசிகா 2 1 வந்து தான் இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேணா ஒரு கொஞ்சம் நாங்கள் எடப்பாடி கிட்ட போறோம்னு சொன்னாங்கன்னா ஒரு சீட்டு வந்து அடிஷனலா ஒரு சீட்டு கிடைக்கலாம், அவ்வளவுதானே. இங்க கொண்டு வந்து நீங்க சீமானை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. நீங்க யாரை எடுத்து வந்து சேர்க்குறீங்க? ஏதோ போற போக்கில் சொல்ல சார், அடுத்தடுத்த வளர்ச்சியை நான் சொல்றேன். ஏன்னா நான் பரவலாக நான் போறேன், எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் திரள்றாங்க, நம்பிக்கையோடு திரள்றாங்க, விட்டு கொடுக்க மாட்டுறாங்க. இன்டர்நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஐடி வச்சிருக்கீங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்க அத்தனை பேரும் ஐடிவிங்க செயல்படுறான் நாம் தமிழர்ல. இது உண்மை, சத்தியமான உண்மை. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கானோ அந்த வந்து நாம் தமிழர் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அவன்லாம் வந்து ஐடிவிங்க செயல்படுறான். பல யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஆதரவோட பேச்சுக்கள் தான் இருந்துட்டு இருக்கு. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் கத்திட்டு இருக்கான் திராவிட இயக்கங்கள்ல, புரியுங்களா? சீமானுக்கு நெகட்டிவா பாசிட்டிவா தான் பல யூடியூப் சேனல்ல வந்து சீமானுக்கு வந்து ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்களே நான் சொல்றேன், இது உண்மை. இதெல்லாம் நீங்க போட போறீங்க சொல்லுங்க? எல்லாம் சொன்னா போடுவீங்களா? போட மாட்டீங்க. காரணம் ஜிங்கு சக்குன்னு விஜயகாந்த் மாதிரி தான் பேசணும். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சக்தி.